விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு வழிபாட்டு நடைமுறைகள்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடில் 2ஆம் படை வீடாக கடற்கரையில் அமைந்துள்ளது சிறந்த சுற்றுலா தலம் திருச்செந்தூர் முருகன் கோயில் திகழ்ந்து வருகிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்களில் திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதாலும் பள்ளிகள் அரையாண்டு தொடர் விடப்பட்டுள்ளதாகவும் மார்கழி மாதம் சஷ்டி மற்றும் வியாழக்கிழமை என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனை நடந்தது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் கோயில் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் சிறப்பு தரிசனம் வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோயில் வளாகம், நாளிக்கிணர், கடற்கரை போன்ற பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிலை சுற்றிலும் ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள், ஆதிபராசக்தி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோயில் வளாகத்தை சுற்றிலும் கோயில் கடற்கரை போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர் காணப்பட்டு வருகிறார். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு குடி தண்ணீர், கழிப்பிட வசதி ஏற்பாடுகளை தரப்பட்டு மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.